ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்டில் ஒரு அண்ணா சொல்லியிருந்தாங்க, நாங்கள் எதமும் காளான் பிடுங்குறத பார்த்துட்டு அந்த அண்ணனுக்கும் காளான் மேலே ஆசை வந்துச்சாமா. அதனால் உடனே நான் வண்டி எடுத்துகிட்டு காளான் வாங்க கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுலேயும் அவங்க பசங்களுக்கு அவங்க வீட்டுக்காரம்மா எல்லாத்துக்குமே காளான் ரொம்ப ஆசை வந்துச்சு. அதனால் நான் வாங்கிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்கனால அந்த அண்ணா காளான் சாப்பிட்ருக்காங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. வழக்கம் போல் இன்றைக்கும் காளான் பிடுங்க கிளம்பியாச்சு. எப்போதுமே வீட்டு பக்கத்துலேயே அங்கனுக்குள்ளேயே பிடுங்குவோம். இன்றைக்கி அந்த இடத்துலலாம் இல்லை. இன்றைக்கி கொஞ்சம் தூரமாக லாங்கில் போகிற மாதிரி இருந்துச்சு. காளான் தேடி கிளம்பிட்டேன் நானும். அவ்வளோ தூரம் தேடி போனக்கு இன்றைக்கி ஒரு காளானை பார்த்தாச்சு. அந்த காளானை பிடுங்க போகிறதுக்குள்ள இந்த பக்கம் சூரமுள், ஒரு பக்கம் உண்ணி செடி அப்படி பிடிச்சிருக்கு. அந்த சூரமுள் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ட்ரெஸ்ஸில் தான் பிடிச்சிருக்குது. உண்ணி முள்ள செடியை கூட அப்படி ஒதுக்கிவிட்டு போயிடலாம் போல். அந்த சூரமுள் தான் கொக்கி மாதிரி இருந்தது. மெயினாக அதுதான் பிடிச்சிருக்குது. காளான் பிடுங்குற ஆர்வத்தில் முள்ளாக இருந்தாலனா என்ன இருந்தாலும் சரி அதெல்லாம் பொருட்படுத்தாமல் போய் பிடிங்கிட்டு வந்தாச்சு. இந்த வழியில் 100 பேர் போக வர இருந்துகிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த பொருள் அவ்வளோ சீக்கிரம் யாருக்குமே கிடைக்காது. ஒரு வேட்டை பொருள் மாதிரி கொடுத்து வச்சவங்களுக்கு தான் கிடைக்கும். அதே மாதிரி இன்றைக்கி நம்மளுக்கு கொடுத்து வச்சுருக்கு. சரி, ரொம்ப தூரம் லாங்கில் வந்துட்டோமே, நம்மளும் வீட்டுக்கு தானே போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஆட்டோ வேறு வந்துச்சு. ஆட்டோவை மறித்து நானும் ஆட்டோவில் ஏறிட்டு ஆட்டோவில் கிளம்பியாச்சு. ஆட்டோக்காரர் வேறு நான் காளான் வச்சிருந்த பார்த்து ஷாக் ஆகிட்டாரு. என்னப்போ இதில் தான் நானும் ஓயாமல் போகிறேன் வர, எனக்கு கிடைக்கல உங்களுக்கு கிடச்சிருக்கே அப்படின்னு வேறு சொல்லிட்டாரு.